ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனாட்சி சிவசங்கரன் ஆன்மீகம் மற்றும் சாத்விக சமையல். இன்னைக்கு சனிக்கிழமை என்னுடைய சேனல்ல சமையல் வீடியோ காமிப்பேன் உங்களுக்கு. இன்னைக்கு என்ன காமிக்க போறேன் அப்படின்னா 6 பொருட்கள் அடங்கிய சத்து கஞ்சி. இது சிறு குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாம். ரொம்ப அருமையான கஞ்சி, சுவையாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இது சாப்பிட்டீங்கன்னா காலையில சாப்பிடணும்னே தோணாது. நல்ல வயிறு நிரம்பி சத்துக்கள் நிறைந்த கஞ்சி. இது பார்க்கலாம் எப்படி எடுக்கிறேன்னு பாருங்க. இப்போ சத்து கஞ்சிக்கு தேவையான பொருட்கள்: பாசிப்பயிறு 1 கப், கவுனி அரிசி 1 கப், உளுத்தம்பருப்பு, கருப்பு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை வெள்ளை உளுத்தம்பருப்பு உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா வெள்ளை உளுத்தம்பருப்பு எடுத்துக்கலாம். பாதாம் 1 கப், அதே போல் பொட்டுக்கடலை இது 1 கப், முந்திரி கொஞ்சமாக எடுத்துக்கிட்டா போதும். இந்த 6 பொருட்களை ஒவ்வொன்றாக சிவக்க வறுக்கணும். வாணலில் சிவக்க வறுத்து எடுக்கணும். இப்போ சட்டி சூடாயிருச்சு. நம்ம முதல் பொருள் பாசிப்பயிரை நல்லா சிவக்க வறுத்துக்கணும். இப்போது பாசிப்பயிறு நல்லா சிவக்க வறுந்துருச்சு. இதை நம்ம கொட்டிட்டு அடுத்த பொருள் போடலாம். இப்போது கவுனி அரிசி போட்டுடலாம். இப்போது இதுவும் நல்லா சிவக்க வந்துருச்சு. ஒரு மாதிரி வெடிச்சிட்டு வந்தாலே இது சிவந்துருச்சுன்னு சொல்லலாம். இப்போ கருப்பு உளுந்தை போட்டு வறுத்துக்கலாம். கருப்பு உளுந்து, வெள்ளை உளுந்து எது வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்கள். இதையும் நல்லா சிவக்க வறுக்கணும். இப்போ உளுந்து நல்லா சிவக்க வறுந்துருச்சு. நம்ம இதை எடுத்து தனியாக போட்டுக்கலாம். இப்போது பொட்டுக்கடலையை போட்டுக்கலாம். இதையும் நல்லா சிவக்க வறுக்கணும். பொட்டுக்கடலை வறுந்தாச்சு. நம்ம பாதாமை போட்டுக்கலாம். பாதாமை இதே மாதிரி வறுத்துக்கணும். இப்போது பாதாம் வறுந்துருச்சு. இதை நாம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது முந்திரி பருப்பு இதே மாதிரி சிவக்க வறுத்துக்கோங்க. இப்போ முந்திரி பருப்பு நல்லா சிவக்க வறுந்துருச்சு. இதையும் தனியாக நம்ம போட்டுக்கலாம். இப்போ 6 பொருளையும் வறுத்தெடுத்தாச்சு. இதை நீங்கள் நல்லா ஆற வைக்கணும். நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் நைஸாக பொடி பண்ணிக்கோங்க. பொடியை மிக்சியில் திரிச்சாச்சு. இதை கொஞ்சம் நேரம் காய வைக்கணும். ஏன்னா மிக்சியில் சூடாக இருக்கிறதுனால அந்த பொடியை சூடாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கஞ்சி எப்படி தயாரிக்கலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கணும். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற பவுடரில் 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ இதை தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். இப்போ இந்த தண்ணி கொதிச்சிருச்சு. நாம் கரைச்சி வச்சுருக்கிற இந்த பொடியை இதில் ஊற்றிடணும். இதையும் கெட்டி தட்டாமல் அடியில் பிடிக்காமல் நம்ம கரைக்கணும். இப்போது இதில் 1 டம்ளர் நம்ம பாலை ஊற்றிக்கணும். அவ்வளோதாங்க. இது குடிக்கிற அளவுக்கு பக்குவத்துக்கு வச்சுட்டு நம்ம கீழே இறக்கிடணும். இதில் தேவையான அளவு ஜீனி அல்லது நாட்டு சர்க்கரை அல்லது நீங்கள் உங்களுக்கு வெல்லம்னா வெல்லம் தனியாக காய்ச்சி ஊற்றணும். ஜீனி போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம். தேவையான அளவு போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது நல்லா ஆற்றி குடித்தால் ரொம்ப சுவையாக இருக்கும்.